வணக்கம் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜுக்கு அதாவது கவுன்சிலிங் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கங்க. லிங்க் வந்து நானே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு புது யூசர் அப்படின்றனால ரிஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் 2 ஸ்டெப் இருக்குது. நம்ம டீட்டெயில் ஃபில் பண்ணுறது ஒன்று, ஓடிபி போடுறது செகண்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கரெக்டாக வந்து உங்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இது உங்கள் பர்சனல் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, அதே மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் ரிப்பீட் பண்ணி டைப் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பர்த்டே டேட்டு, அடுத்து நீங்கள் +1 பாஸ் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையான்னு கொடுக்கணும். அப்சல்யூட்லி எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ் தான் கொடுக்கணும். அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதிலே கொடுத்துருக்கும் டிஎன்ஹெச்எஸ்சின்றது அதையே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாஸ்வேர்ட் மினிமம் 6 லெட்டர் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு எஸ்ன்றது கேட்கும். எஸ் கொடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வர்றீங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்டெப்பில் உங்களோட ஓடிபி கேட்கும். அண்ட் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது திருப்பி உங்களை லாகின் பேஜுக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதில் அங்கே இருக்கிற மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம லாகின் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. நமக்கு 8 ஸ்டெப் இருக்குங்க மொத்தமாக. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ், ஆர்மி, 7.5% இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரணும்னா அதை கொடுக்கணும். தேர்ட் ஸ்டெப் நம்மளுடைய ஸ்காலர்ஷிப், அதாவது நம்ம இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ஃபோர்த்து ஸ்டெப் ஸ்கூல், நம்ம இது வரைக்கும் 6th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமிக், அதாவது 12th என்ன மார்க் வாங்கியிருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். 6th ஸ்டெப் பார்த்திங்கன்னா முன்னாடி முடிச்ச 5 ஸ்டெப்பு கரெக்டான ஒரு டைம் வெரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். அண்ட் 7th ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேமெண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 8th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் 8th ஸ்டெப்புக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுடைய நேம் நம்ம கொடுத்த மாதிரியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவிக் ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுனா இல்லை வில்லேஜான்றது கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் நம்பர், ஆனா பெண்ணான்ற ஜெண்டர் கொடுத்துக்கங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மதர் டங் என்ன, நேஷ்னாலிட்டி என்ன, நேட்டிவ் என்னன்றது அதிலே கொடுத்துரும். உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்றது நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே காப்பி ஆகிக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் ரிலீஜியன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட்டு, உங்களுடைய ஸ்டேட் அதுவே ஃபில் பண்ணிருச்சு. இதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன தாலுக், அதாவது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, உங்கள் ஃபாதரோட நேமு, உங்கள் அட்ரஸ், பின்கோடு அண்ட் உங்கள் அம்மாவோட நேமு, நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட் இல்லை கார்டியனோட மொபைல் நம்பர், உங்களுடைய சொந்த மாவட்டம், இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டெப்பையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் 2க்கு வரணும். இந்த ஸ்டெப் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து டைப் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்க. 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி, அதாவது நல்ல நேஷனல்ஸ், இன்டர்நேஷ்னல்லாம் போய் விளையாண்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த கவுன்சிலிங்கில் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது முன்னாள் இராணுவ படையில் இருந்திருக்கணும். எய்தர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ், இப்போ ஆன்கோயிங் மென்ஷன் பண்ணல, எக்ஸ் சர்வீஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ரெக்வயர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயிலை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. அண்ட் இது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நம்மளுடைய ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட், அதாவது உங்கள் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு 2 காலமில் கொடுத்துக்குங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதாவது உங்கள் ஃபேமிலிலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்து உயர்கல்வி உதவித்தொகை நீங்கள் வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அது நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஆண்டு வருமானம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க தொகைக்கு கீழே இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் லோன் எடுக்க விரும்புகிறீங்களான்றதை கேட்கும்.
நீங்க எஸ்னா எஸ் குடுத்துக்கணும். ஏன்னா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் இவ்வளோதான். இதில வந்து எகைன் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். 4த் ஸ்டெப்ல நம்ம படிச்ச ஸ்கூல் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கேட்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி உங்களது பிரைவேட் ஸ்கூலா, கவர்ன்மென்ட் ஸ்கூலா, அதில எய்டடா அந்த மாரி நீங்க குடுக்கணும். அண்ட் உங்க +2 ஸ்கூல் அதாவது உங்க லாஸ்ட்டா நீங்க படிச்ச ஸ்கூல்லேருந்து எந்த கேட்டகரில இருக்கு, முனிசிபாலிட்டில இருக்கிற எந்த இடத்துல இருக்குன்ற மாரி நீங்க குடுக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 8த் டூ 12த் தமிழ்நாட்ல தான் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அண்ட் 6த் டூ 8த் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் இல்ல ஆர்டிஆர்டி கவர்மெண்ட்ல படிச்சிருக்கிறீங்களான்ற மாரி கேட்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, 6த் டூ 12த்துமே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்களான்றது கேட்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 7.5% குவோட்டா பீப்பிள்ஸ்க்காக மட்டுமே. அண்ட் இதுலேருந்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில 6த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க எந்த வருஷம் படிச்சிருக்கிறீங்க, அண்ட் எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக், உங்க ஸ்கூல் நேம் என்ன, அதில நீங்க என்ன மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இந்த மாரி நீங்க ஒரு இதுக்குமே குடுக்கணும். கம்ப்ளீட்லி 6த் டூ 12த் குடுக்கணும். அண்ட் அகைன் அதுதான் நான் சொல்றேன் 7.5% ஸ்டூடண்ட்ஸ் அவைலபிள்மென்ட்காக மட்டுமே தான் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்து, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பத்தி கேட்கும். அண்ட் இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல நீங்க கடைசியா படிச்சிருக்கிறது வந்து 12த் வந்து படிச்சிருப்பீங்க. அண்ட் அது வந்து அதுவே ப்ரீ ஃபில் ஆயிக்கும். அண்ட் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 12த்ல உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, அத வந்து நீங்க குடுக்கணும். அண்ட் உங்க 12த் ரோல் நம்பர் வந்து அடுத்த லைன்ல குடுக்கணும். தேர்ச்சி பெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. ஏன்னா 2026 இந்த இயர் தான். HSCல நீங்க என்ன பாடப்பிரிவு அகாடமிக்கா இல்ல வந்து வொகேஷனலான்றத நீங்க வந்து குடுக்கணும். அகாடமிக்ன்றது ரெகுலரா வர்றது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் ரிலேட்டடான இதெல்லாம் கேட்கும். நீங்க வந்து நீட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? JEE அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்ல இந்த மாரி மித்த தேர்வுகளுக்கு நீங்க எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லையான்றத உங்களுக்கு வந்து கேட்கும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எஸ் குடுங்க. அப்ளை பண்ணல அப்படின்னா, நோ குடுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் உங்களுக்கு MEC ஐடி இருக்கு அப்படின்னா, பிகாஸ் நீங்க 2018 முன்னாடி பார்த்தீங்கன்னா MEC ஐடி இருக்கும். அத குடுக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தா குடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பதிவு எண் அதாங்க நம்ம பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர் இத வந்து நீங்க குடுத்துட்டு, எந்த மந்த் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த இயர் இது எல்லா டீட்டெயிலையுமே நீங்க குடுக்கணும். குடுத்துட்டு உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்றத குடுக்கணும். அண்ட் மேக்ஸிமம் மார்க் வந்து 100 200ன்றத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து அப்டைன்ட் மார்க். நீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றத குடுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. பார்த்து கரெக்ட்டா பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டெப்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு டைம் வெரிஃபை பண்ணணுங்க. உங்களுக்கு கீழ காட்டுது பார்த்தீங்களா? பெர்சனல் இன்ஃபோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபோன்னு இந்த மாரி எல்லாமே வந்து அதிலேயே குடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் அத ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அண்ட் அத வந்து நீங்க அப்படியே ஒரு டைம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒரு டைம் 2 டைம் கூட வெரிஃபை பண்ணிக்கங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்கள மூவ் பண்ணும். அண்ட் அந்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ற ஸ்டெப்பு. ஸோ இங்க வந்து நீங்க ₹500 அதாவது ₹500 குடுத்து உங்களுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஃபார்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட் அப்படின்ற ஸ்டெப்புக்கு வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் நவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து வந்துரும். அண்ட் இந்த 8த் ஸ்டெப்ல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். கிளிக் ஹியர் டூ அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற பட்டன் வந்து உங்களுக்கு இங்க தான் எனேபிள் ஆயிருக்கும். அண்ட் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்க ப்ராசஸ் முடிச்சதுக்கு அடுத்து கிளிக் ஹியர் டூ அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் குடுக்கணும். அண்ட் இத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 10த் மார்க் ஷீட், 11த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட் இல்லாட்டி அங்க ஸ்கூல்ல குடுத்த அலாட்மென்ட் காப்பி இந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் உங்ககிட்ட டிசி இருக்குன்னா டிசியுமே நீங்க பண்ணிக்கலாம். பட் டிசி வந்து ஆப்ஷனல் தான். கம்பல்சரின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையுமே இதில ப்ராப்பரா அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கவுன்சிலிங் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம Instagramல டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ரிப்ளை கிடைக்கும். அண்ட் முக்கியமா இன்ஜினியரிங் படிக்க போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல்ல உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. டாடா! பாய்!